பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்முடைய கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்குதுன்றத அநேக வேத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுனால நம்ம தெரிந்து கொண்டு வருகிறோம் இல்லையா? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகுன்றதை நம்ம வாசிக்கிறோம். பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் சொல்லி வேதம் நம்ம எச்சரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா சில சொல்லுகிறது பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல ஒரு 10 நீதிமான் இருக்கிறாங்க, ஒரு 20 நீதிமான்கள் இருக்கிறாங்க, அதனால எங்களுடைய பட்டணத்துக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க தன்னைத்தானே வஞ்சிக்கிறத சில காலமா கேள்விப்பட்டு வருகிறோம். அப்படி அந்த ஊர்ல ஒரு 10 நீதிமான் இருக்கிறதுனால கர்த்தர் அந்த துன்மார்களை விட்டுருவாரா அப்படின்றத சில வசனங்களோட நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இவங்க அதற்கு மேற்கோள் காட்டுறது எந்த வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் பாத்தீங்கன்னா சோதோம் குமர பட்டணத்தை நான் அழிக்க போறேன் அப்படின்னு அபிரகாம் கிட்ட சொல்லும் போது, அப்போ அபிரகாம் சமீபமா சேர்ந்து துன்மார்க்கனோட நீதிமானை அழிப்பீரோ, பட்டணத்துக்குள்ள ஒருவேளை 50 நீதிமான் இருப்பாங்க இல்லையா, அப்போ அதற்குள் அந்த 50 நீதிமான் நிறுத்தம் நீங்க அந்த பட்டணத்தை ரட்சிக்கலாம் இல்லையா? துன்மார்க்கனோட நீதிமானை சங்கரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ அப்படின்னு அவர் பார்த்து கேட்கிறார். அப்போ திரும்பவும் பாத்தீங்கன்னா, நான் பேச துணிஞ்சேன், தூசம் துரும்புமானவன் நான் பேச துணிஞ்சேன், ஒருவேளை 45 நீதிமான் இருந்தா நீங்க அழிக்காம இருப்பீங்களான்னு கேட்கிறாரு. அப்படியே கேட்டு 30ன்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் 20 பேர் இருந்தா கடைசியா பாத்தீங்கன்னா 10 நீதிமான் அங்கே காணப்பட்டாலோ அப்படின்னும் போது கர்த்தர் சொல்றாரு, 10 நீதிமான் நிமித்தம் நான் என்ன பண்ண மாட்டேன், அதை அழிக்க மாட்டேன்றார் இல்லையா? அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். ஆமென். இந்த வசனத்தை தான் மேற்கோள் காட்டி என்ன சொல்றாங்க, அங்க ஒரு 10 நீதிமான் இருக்கிறது நிமித்தம் கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டாரு, அவர்களோடு நாங்கள் பிழைப்போம் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க, இல்ல அதை நம்புறாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கன்னு சொல்லி. அப்ப நம்ம மீட்கப்படணும்னா என்ன இருக்கணும்? நமக்குள்ள இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும். அதனாலதான் பவுல் கேட்கறத பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்பதை சோதித்தறிஞ்சு பாருங்கன்றார். அப்போ இயேசு கிறிஸ்து இருந்தா மட்டும்தான் நம்ம மீட்கப்படுவோம். அப்போ வரப்போகிற அந்த சோதனை காலத்துக்கு நம்ம தப்பித்துக் கொள்ளணும்னா கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்து அவரை விசுவாசிச்சா மட்டும்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமே தவிர யாரும் இன்னொருத்தவங்களை நீதிமானா பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது அப்படின்றத இந்த வசனங்களோட நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மனு புத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். எசேக்கியேல்ல என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. ஒரு தேசத்துக்கு விரோதமாக கர்த்தர் தன் கையை நீட்டும் போது, அதுல அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து போடும் போது, அதுல பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணும் போது, அந்த இடத்துல நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும்னா, அது மாதிரி உத்தமர்கள் நீதிமான்கள் அந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே தவிர கூட இருக்கிறவங்களெல்லாம் அவங்களால என்ன பண்ண முடியாது, தப்பித்து கொள்ள முடியாது. அவங்க செய்யற நீதினால அவங்களதான் காத்து கொள்ள முடியுமே தவிர மற்றவர்களை மனுஷங்களால ரட்சிக்க முடியாது. அதற்கு தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவங்க குடும்பத்துல யாராவது இவங்க நீதிமானா இருக்கிறதுனால அவங்கள ரட்சிக்க முடியுமான்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லிதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. வாசிக்கலாம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசிக்கலாம். நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்க கூடாதபடி வெறுமையும் பாழுமாகும் போது அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களை அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்திகளையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேசமும் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென். ஆமென். அப்போ தேசம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது நான் தேசத்திலே துஷ்ட மிருகங்களை அனுப்பி அம்மிருகங்கள் நிமித்தம் ஒருவனும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடிக்கு வெறுமையும் பாலாக்கும் போது, இப்ப துஷ்ட மிருகம் வருமா அப்படின்னு சில பேர் என்ன கேட்குவாங்க இல்லையா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில மனுஷர்களை துஷ்ட மிருகம்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ அவங்க எப்படின்னா, அந்த அரசர்கள் அதை ஆளுகிறவர்களை வந்து ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, கடினமா நழுத்தி மக்களை கொல்லுவாங்க. இப்ப ஹிட்லர் பாத்தீங்கன்னா அநேக யூதர்களை கொன்று குவித்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி துஷ்ட மிருகங்கள் இருக்கதான் செய்வாங்க இல்லையா? அப்போ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது கர்த்தர் அது போல ஆட்களை அனுப்புவார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த 3 புருஷரும் யாரு? நோவா, டேனியல், யோபு போல நீதி செய்யற பரிசுத்தவான்கள் அங்க அது நடுவில் வாழ்ந்தாலும் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் அவர்களுக்கு குமாரனோ இல்ல குமாரத்தியோ இருந்தாங்கன்னா தப்புவிக்க மாட்டார்கள்னு எழுதிருக்கு. தேசம் பாலாய் போவும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் சொல்றார். அப்போ நீதிமான் தன்னுடைய நீதினால தன்னுடைய ஆத்மாவை தான் காத்துக்கொள்ள முடியுமே தவிர சுற்றி இருக்கிற துன்மார்க்கங்களோட ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியுமானா முடியாதுன்னு சொல்லிதான் வேதம் சொல்லுது. தொடர்ந்து வாசிப்போம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிப்போம். அல்லது நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி, பட்டயமே தேசத்தை உருவப்போ என்று சொல்லி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்போது அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரை ஆகிலும் குமாரத்திகளை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென். அந்த தேசத்துல யுத்தத்தை வர வைக்கும் போது, அந்த தேசம் பாவம் செஞ்சு ஜனங்கள் அநியாயமும் அக்கிரமமும் நடக்கும் வைக்கும் போது கர்த்தர் அங்க யுத்தத்தை வர வைக்கிறாருன்னு. இப்ப வரப்போகிற 3ஆம் உலகப் போர் அப்படிதான் இல்லையா? அவர் நீதியை செலுத்தும் ஆக்கினை சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ பட்டயமே தேசத்தை உருவிப்போ அப்படின்னு கர்த்தர் பட்டணத்தை பார்த்து சொல்லும் போது அதில் உள்ள மிருகத்தையும் மனுஷரையும் நாசம் பண்ணும் போது அங்க அந்த 3 புருஷரும் அங்க நீதிமான்கள் இருந்தாலும் தங்களை மாத்திரம்தான் தப்பித்துக் கொள்வார்களே அல்லாமல் குமாரத்தை ஆகிலும் குமாரரை ஆகிலும் தப்பிக்க மாட்டார்கள்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ நீதிமான் தன்னுடைய நீதினால தன்னுடைய ஆத்மாவை தான் காத்துக்கொள்ள முடியும்ன்றதை இந்த வசனத்தினால நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கலாம். அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பழியாக என் உக்கிரத்தை ஊற்றும் போது நோவாவும் தானியேலும் யோபுவும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாரத்தை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென். ஆமென். நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பும் போது, அப்போ மனுஷரையாலும் மிருகங்களாலும் நாசம் பண்ணும்படி நான் அதன் மேல் இரத்த பழியை அதன் உக்கிரத்தை ஊற்றும் போது அங்க நோவாவும் தானியேலும் யோபுவும் அவங்க நடுவுல இருந்தா கூட அவங்க ஆத்மாவை தான் அந்த கடைசி நாள்ல காத்துக்கொள்ள முடியுமே தவிர அவங்க குமாரத்தை ஆகிலும் குமாரனாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. கர்த்தர் தன்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்லி இதுல பார்க்கணும். அப்போ நீதிமான் தன்னுடைய நீதினால தன்னுடைய ஆத்மாவை மாத்திரம் தான் காத்துக்கொள்ள முடியுமே தவிர துன்மார்க்கனுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியாது. அவங்க கூடவே இருந்தாலும் காத்துக்கொள்ள முடியாது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5-9 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல்
நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆமேன். அப்போ நோவா காலத்துல பாத்தீங்கன்னா நோவா நீதி பிரசங்கிக்கிறார் இல்லையா? அப்போ கர்த்தர் சொன்னதுபடியே ஜலப்பிரளயத்தினால பூமியை அதோட கிரியை அழிக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ பாத்தீங்கன்னா நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான அவங்க குடும்பம் 8 பேரை காப்பாற்றினார். ஏன்னா நோவா மட்டும் அந்த பேழையை உண்டாக்கல, அவங்க குடும்பமும் அதுக்கு முன்னாடி இருந்த அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும், அதாவது மெத்துசுல்லா, லாமேக்கு, இவங்க எல்லாமே சேர்ந்துதான் என்ன பண்ணாங்க, அந்த பேழையை உண்டு பண்ணாங்க. அப்போ அந்த கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் சொல்லி விசுவாசத்தோட பேழையை ஆயத்தம் பண்ணி கர்த்தருக்காக காத்திருந்த அந்த 8 பேர், அந்த குடும்பம் காக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா திஷ்டாந்தமா நம்மளுக்கு வைத்திருக்கிறாராம். ஏன்னா இனி வரப்போகிற காலங்களுக்கு அது திஷ்டாந்தமா இருக்குது இல்லையா? நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே நடக்கும், லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே நடக்கும் சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நல்லா பாருங்க, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அங்க லோத்துவோட குடும்பம்னு சொல்லவே இல்லை. அங்க மேல கிளியரா 8 பேர்னு சொல்றாரு, இங்க லோத்துவ மட்டும் தான் சொல்றாரு. ஏன்னா அவங்க மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானாங்க, அவங்களுடைய மகள்கள் விபச்சாரம் பண்ணி ரட்சிப்பை இழந்து போனாங்க. அப்போ லோத்து மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டாருன்றத வேதம் தெளிவா சொல்லுது. இப்போ லோத்து நீதிமானா இருந்ததுனால அவங்க குடும்பத்தை காத்துக்கொள்ள முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நோவா எப்படி நீதிமானா இருந்தாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மனைவியும் நீதிமானா இருந்ததுனாலதான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களே தவிர நோவாவோட நீதி நிமித்தம் அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படல. அந்த குடும்பத்துல இருந்த 8 பேரும் விசுவாசம் உள்ளவர்களா நீதிமானா இருந்ததுனாலதான் கர்த்தர் காத்தாருன்றதை நம்ம பார்க்கிறோம். சில பேர் என்ன சொல்றாங்க, ரகசிய வருகைன்னு ஒண்ணு இருக்குது, நாங்க இந்த கஷ்டமே படமாட்டோம், கர்த்தர் அதுக்கு முன்னாடி எங்களை கொண்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி அநேக வசனங்களை கொண்டு அநேகரை வஞ்சிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அவங்க குறிப்பா ஒரு வசனம் சொல்லுவாங்க, வாசிக்கலாம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. ஆமென். ஆமென். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வருவதற்கு முன்னமே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை அப்படின்னு சொல்ற இந்த வசனத்தை காட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீதிமான் தீங்கு வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துக்கொள்ளப்படுவான் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்குதே அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நோவா காலத்துல ஜலப்பிரளயம் எல்லோரையும் வாரிக்கொண்டு போவோன்றத 100 வருடங்களுக்கு முன்னதாகவே நோவாக்கு தெரிஞ்சிருக்குது இல்லையா? அப்போ மெத்துசுல்லான்றது அவங்க தாத்தா, அவரு எப்போ இறக்குறாருன்னு பாத்தீங்கன்னா அவர் மரிக்கும் போதுதான் ஜலப்பிரளயம் அந்த வருஷத்துலதான் வந்தது. அவரோட பையன் லாமேக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடிதான் அவர் மரிக்கிறார். அப்போ அந்த பேழையை இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் என்ன பண்றாங்க, ஆயத்தம் பண்றாங்க. அப்போ நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் அதை மனதில் வைக்கிறது இல்லை. புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஆனாலும் தீங்கு வருவதற்கு முன்னாடியே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லி இந்த மெத்துசுல்லாவையும் இந்த லாமேக்கையும் தான் பைபிள்ல எழுதிருக்கு. ரகசிய வருகன்னு சொல்லி எங்குமே எழுதல. ஏன்னா கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்போது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகிப்போ. அது வரப்போகிற 3ஆம் உலக போரை பத்தி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நடக்க போகிற சமயத்துல அது எப்படி ரகசியமா இருக்கும், அது எப்படி சைலண்டா இருக்கும்?
கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்குவார்னு எழுதியிருக்குதே. வாசிக்கலாம். சங்கீதம் 37 அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். ஆமீன். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவாங்க. ஆனா துன்மார்க்கரோ அவங்களோட சந்ததியோ அறுப்புண்டு போம், ஒருவரும் தப்பித்து போக முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென். ஆமென். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் அப்படின்னு பார்த்து நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. அப்போ அவரோட வசனத்தை நம்ம இருதயத்துல காத்து கொண்டு பரிசுத்தமா வாழ்ந்தா மட்டும்தான் வரப்போகிற சோதனை காலத்துல கர்த்தரும் நம்மளை காப்பாரு. அப்போ நான் எப்படி வேணா வாழ்வேன், நான் நீதிமான் மத்தியில இருக்கிறேன் அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படுவோமா கேட்டா நிச்சயமா கிடையாது. சத்தியமுள்ள சபைகள்ல இருந்தா கூட நமக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தா மட்டும்தான் நம்ம ரட்சிக்கப்படுவோமே தவிர, தேவனுடைய ஆவி இருக்கிற சகோதரர்களுடைய நம்ம நட்பு இருந்ததுன்னா நம்ம ரட்சிக்கப்படுமான்னு கேட்டா கிடையாது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தா மட்டும்தான் நீங்க வரப்போகிற சோதனை காலத்துல நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். சரி, அதே போல இன்னொரு விஷயத்துலயும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா நீதிமானா இருக்கிறாரு, அதனால 1000 தலைமுறைக்கு கர்த்தர் இரக்கம் காட்டுவார்னு சொல்லி எழுதியிருக்குதே, அதனால நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுவேன், ஏன்னா எங்க அப்பா நீதிமானா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா அப்படி கிடையாது. அப்போ 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன்னு சொல்றாரு பாவம் செய்தவர்களை. அதே போல என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவன 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வேன்னு சொல்றாரு இல்லையா? அதை வாசிச்சு பார்க்கலாம். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமேன். ஆமேன். அப்போ விக்கிராராதனை செய்யறவங்கள கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னை பகைக்கிறீங்க, என்னை பகைக்கிறவர்களுடைய அக்கிரமத்தை, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் கேட்பேன்னு சொல்றாரு. அதே என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் இரக்கம் பாராட்டுவேன்னு சொல்றேன் இல்லையா? அப்போ ஜீசஸ் மாம்சத்துல பூமிக்கு வந்திருக்கும் போது ஒரு பிறவி குருடனை பாக்குறாங்க இல்லையா? அப்போ அவருடைய சீஷர்கள் என்ன கேட்கிறாங்க, குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு பிரதித்தமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் அவனிடத்தில் வெளிப்படும்படியாக இப்படி பிறந்தான். அப்போ கர்த்தர் ஒரு களிமண்ணினால ஒரு ஓமை சொல்றாரு, ஒரு குயவன் என்ன பண்றான், ஒரு களிமண்ணை உண்டாக்கும் போது கனமான பாத்திரத்தையும் ஒரு கனவீனமான பாத்திரத்தையும் உண்டாக்கவில்லையா? அதனால நீ ஏன் இதை கனவீனமா ஆக்குன அப்படின்னு சொல்லி நீ உண்டாக்குன குயவனை பார்த்து களிமண்ணை கேட்க முடியுமா? அது மாதிரி நம்மளும் கர்த்தரை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அது தேவனுடைய கிரியை அவனிடத்தில் வெளிப்படும்படியாக அப்படி வெளிப்பட்டது. அப்பதான் நம்ம இன்னொருத்தவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் நம்மள எவ்வளவு ஒன்று குறையும் இல்லாம படைத்திருக்கிறார் அப்படின்றத உணரும்படியாக கர்த்தர் நம்ம வீட்டுல அப்படிக்கிறார். அதே பாத்தீங்கன்னா அந்த குறை இருக்கிறவங்க அவங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அதிகமா அவங்களுக்கு இறங்குவார். அதனால கர்த்தர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பது இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி நமக்கு எழும்புது இல்லையா? சரி, நம்ம அதை வேதத்துல நம்ம கேட்டு பார்க்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கலாம். இது எப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை,
தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். ஆமென். ஆமென். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியும் செய்து, அதாவது மனம் திரும்பி நீதி செஞ்சு நியாயம் செஞ்சு அவன் ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவங்க அப்பா என்னதான் விக்கிராராதனை செஞ்சு அவங்க குடும்பமா இருந்தா கூட, கடைசியில இருக்கிற ஒரு சகோதரன், அவன் குடும்பத்துல இருக்கிற ஒரு சகோதரன் மனம் திரும்பி ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடந்தா, மனம் திரும்பினா அவன் பிழைக்கவே பிழைப்பான்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. எப்போ? மனம் திரும்பும் போது. தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் அவன் மேல் இருக்கும்ன்றதை பார்க்கணும். அப்போ குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லையான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிதான் வேதம் சொல்லுது. ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா தான் சாகும். வாசிக்கலாம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆமென். ஆமென். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படிதான் மகனனுடைய ஆத்மாவும் என்னுடையதுன்னு கர்த்தர் சொல்றாரு. இதுல பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்ப மனம் திரும்பி கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்கிற யாரானாலும் பிழைக்கவே பிழைப்பாங்க. கர்த்தர் மகா இரக்கமுள்ளவராய் இருந்து அவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோடு சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். இங்க யார் நீதிமான்றத கர்த்தர் சொல்றார் இல்லையா? என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீதிமான் தன்னுடைய நீதினால்தான் அவன் பிழைக்கிறான் அப்படின்றத இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப அவங்களுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறாங்க. ஏன்னா 1000 தலைமுறை வரைக்கும் என்ன பண்ணுவேன், நான் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறேன்னு சொல்லி எழுதியிருக்குதே. சரி, இப்ப அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அவன் பாவம் செய்ததுனால ஆண்டவர் அவங்க தகப்பன் நீதிமானா இருந்தாரே, அதனால அவங்க பிள்ளைய ரட்சிப்பாரா அப்படின்றத நம்ம வாசிச்சு பார்ப்போம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 10லிருந்து 13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் ரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகளில் ஒன்றுக்கு ஒப்பானதை செய்கிறவனுமாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாயிருந்து அடைமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். ஆமென். ஆமென். அப்போ அவனுக்கு ஒரு குமாரன் பிறகு, அவனுக்குன்னா யாரு? அந்த நீதிமானுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் ரத்தம் சிந்துகிறவனும் மேல் சொல்லிய கடமைகளின்படி நடவானா, கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்காம அவருடைய நியாயங்களை கை கொள்ளாம பொய்யனா இருந்து கொள்ளைக்காரனா இருந்து துன்மார்க்க காரியங்களை செஞ்சு விக்கிரங்களை வழிபட்டு ஆண்டவருக்கு எரிச்சல் உண்டாக்குற காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அவன் பிழைப்பானா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அக்கிரமங்களையும் செய்தானே, அவன் சாகவே சாவான், அவன் இரத்தப்பழி அவன் மேல இருக்கும். அவனோட தகப்பன் செஞ்ச நீதி நிமித்தம் அவன் பிழைக்கிறது கிடையாது.
அத இந்த வசனம் மூலமா நம்ம பார்த்தோம். சரி, இப்ப இவர் துன்மார்க்கமா இருக்கிறாங்க இல்லையா, இவர் துன்மார்க்கமா இருந்து பிழைக்கலன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பையன் பிறந்து அவன் நீதிமானா நடந்து உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுவனாக இருந்தால் இந்த பாவத்தை அவன் சுமப்பானா? கர்த்தர் அவனை மன்னிப்பாரா? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 14 17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்து கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து சிறுமையானவனுக்கு நோவுண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். ஆமென். ஆமென். இதோ அவனுக்குனா ஒரு துன்மார்க்கனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு நான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து அந்த பாவத்தை விட்டு விலகி ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய நியாயங்களின்படியும் செய்து அவருடைய கட்டளையின்படி நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரம நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அப்போ இங்க என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கிரியேத்த பலன் தான் கிடைக்குது அப்படின்றத நம்ம வேதத்துல ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள் வாசிக்கலாம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. ஆமென். துன்மார்க்கன் தன் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி மனம் திரும்பி ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்டு திரும்பவும் ஆண்டவருடைய கற்பனைகளையும் நியாயத்தையும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்பு அடைந்து நான் செய்த எல்லா மீறுதலையும் விட்டு மனம் திரும்புகிறபடியால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானேயாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். ஆமென். ஆமென். நீதிமான் தன் நீதியை விட்டு ரொம்ப நாளா நீதிமானா இருந்து கடைசி நேரத்துல நீதியை விட்டு அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புங்கள் படியும் செய்வானாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த எல்லா நீதியும் நினைக்கப்படுவதில்லை என்றார். அவன் செய்த துரோகத்து நிமித்தம் அவன் செய்த தன்னுடைய பாவத்து நிமித்தம் சாவான். அதனால்தான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. கர்த்தர் வரும் அளவும் அல்லது நம்ம மறிக்கும் அளவும் நம்ம உண்மை உள்ளவர்களா இருந்தா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த அநீதி நிமித்தம் அவன் சாவான், அவனுடைய நீதியை நினைக்கப்படுவது இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதனால்தான் கர்த்தர் என்ன சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும், நே ரட்சிக்கப்படுவான். இவ்விதமாக முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அதனால்தான் சொல்றாரு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்போ முடிவு பரியந்தம் உண்மையும் உத்தமமாய் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவங்க மட்டும்தான் ரட்சிக்க முடியும். சரி, இப்போ நம்மளோட காரியம் என்ன? இப்போ துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்துல நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்கலாமா? அவர்களை எச்சரிக்க வேண்டும் சொல்லி வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள் வாசிக்கலாம்.
சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோவென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ஆமென். ஆமென். சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்போ நீ அந்த துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்போ அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான்னு நான் சொல்லும் போது நீ என்ன பண்ணணும்? அந்த துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்திலே சாவாதபடிக்கு நீ என்ன பண்ணணும்? எச்சரிக்கணும். அப்படி எச்சரிக்கலைன்னா அவன் துன்மார்க்கத்துல சாவான். அந்த துன்மார்க்கன் சாவும் போது அவன் ரத்த பலியை உன்னிடத்துல கேட்பேன். இதே நீ துன்மார்க்கனை எச்சரித்து இது தவறான வழியில நீங்க போறீங்க, இது தவறு, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்றீங்கன்னு சொல்லி தைரியமா சொல்லணும். மனுஷன் என்ன நினைப்பான்னு பார்க்க கூடாது. கர்த்தர் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்ம கர்த்தருக்கு பிரியமாக தான் நம்ம நடந்து கொள்ளணும். அப்போ கர்த்தர் சொன்னதுபடியே அந்த துன்மார்க்கனை நம்ம எச்சரிக்கணும். அவன் எச்சரிச்சோம் இல்ல நான் அப்படிதான் இருப்பேன், என் பாவத்துலதான் இருப்பேன்னு சொல்லி நம்மளை அசட்டை பண்ணாங்கன்னா அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்வாய். அப்படி இல்லைன்னா அந்த துன்மார்க்கன் சாவான். அந்த துன்மார்க்கனுடைய ரத்த பலியை கர்த்தர் நம்ம இடத்துல கேட்பார்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ துன்மார்க்கனை எச்சரிக்க வேண்டியது நம்முடைய வேலையா இருக்கிறது. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்கலாம். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவனுக்கு முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். ஆமென். ஆமென். ஒரு நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது அவன் சாவான்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நீ அவனை எச்சரிக்காதபடினாலே அவன் தன் பாவத்தினாலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய ரத்த பலியை நம்ம இடத்துல ஆண்டவர் கேட்பார். இதே நீதிமான் பாவம் செய்யும் போது நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாமல் மனம் திரும்பி தன்னை காத்து கொண்டான் வைங்களேன், அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை என்ன பண்ண? தப்பித்து கொண்டான்னு சொல்லி எழுதியிருக்கு. ஒரு பாவிய நீதிமான இடத்துல திருப்பும் போது, பாவத்துல இருந்து திரும்பும்போது அநேக பாவங்கள் மூடப்படுகிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி போகும்போது அவனை எச்சரிக்கணும். அதே போல துன்மார்க்கனும் யாராக இருந்தாலும், நீதிமானாலும் சரி துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது தங்கள் ஆத்துமாவை நரகத்துக்கு கொண்டு போகிற காரியங்களை செய்யும் போது நம்ம எச்சரிக்கணும். கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்குது, மனம் திரும்புன்னு சொல்லி நம்ம எச்சரிக்கணும். அப்படி எச்சரிக்கலைன்னா அந்த ரத்த பலியை நம்ம இடத்துல கேட்பார். சரி, வேதத்துல இந்த மாதிரி யாருக்கிட்ட கேட்டிருக்காரா? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22-25 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடே சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். ஆமென். ஆமென். ஏலி பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரியனா இருக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவருடைய குமாரர்கள் எப்படி இருக்காங்க? பொல்லாதவர்களா இருக்கிறாங்க. ஆசாரிப்பு கூடாரத்து வாசல்ல செய்யக்கூடாததை
செஞ்சு தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறது இல்லாம அந்த ஜனங்களையும் மோசம் போக்கி கொண்டு பொல்லாத நடவடிக்கை நடக்கிறத ஏலி கேள்விப்படுறாரு. அப்போ ஏலி சொல்றாரு, குமாரரே நீங்க செய்யறது என்ன, நான் கேள்விப்படுகிறது என்ன? மனுஷனுக்கு விரோதமா பாவம் செய்தாலே நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பாங்க, நீங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்றீங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்கிறாரு. ஆனா கடிந்து கொண்டு அதை சிட்சிக்கிறாரா, அவங்களுக்கு அத பாவத்துக்கான தண்டனை உணர்த்துறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, வெறும் வார்த்தையினால மட்டும் அவங்களோட பாவங்களை சொல்றாரு. அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனாங்க, அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஆமென். ஆமென். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யறத ஏலி கண்டிருந்தும் அவங்க பிள்ளைய அடக்காம போனான். அவர் நியாயாதிபதியா இருந்தார். அவன் நினைச்சிருந்தா அவங்க பிள்ளையை அடக்கிருக்கலாம். ஆனா அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் சொல்லி எழுதிருக்கு. அது பாவம் சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. நான் அவன் குடும்பத்துக்கு நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன்னு சொல்றார் இல்லையா? என்ன தீர்ப்பு செஞ்சாருன்றத பாருங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 16-18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள், ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று, உம்முடைய குமாரராகிய ஓப்னி பினேகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள், தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். ஆமென். ஆமென். அப்போ கர்த்தர் யுத்தத்துல அவங்களுடைய 2 பிள்ளைகளையும் கொல்றாருன்றதை நம்ம பாக்குறோம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டது என்று சொன்னோனையும் ஏலி கிழவனா இருந்தபடினாலும் குளித்தவனா இருந்தபடினாலும் என்ன ஆச்சுன்னா அவன் பிடரி முறிந்து செத்து போனான்றத பார்க்கிறோம். அப்போ அவனுடைய ரத்த பலியை கர்த்தர் ஏலி கிட்ட கேட்டதை நம்ம பார்க்கிறோம். அது பாவம் சொல்லி எழுதியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ துன்மார்க்கனை நம்ம எச்சரிக்கணும், அவன் நல்லா இருக்கணும், மனம் திரும்பி நித்திய ஜீவனுக்கு போகணுன்றதான் நம்மளோட உள்நோக்கமா இருக்கு. தேவன் அவருடைய இருதயத்தையும் உள்நோக்கத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறவர், இல்லைன்னா வகையறுக்கிறவர்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்ம எந்த காரியத்துக்காக எந்த எண்ணத்துல நம்ம அதை செய்யறோன்றத கர்த்தர் ஆராய்ந்து பார்ப்பார். துன்மார்க்கன் சாகிறது எவ்வளவும் எனக்கு பிரியமா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறாரு. அவருக்கு நிச்சயமா துன்மார்க்கத்துல சாகிறது அவருக்கு கொஞ்சம் கூட பிரியம் இல்லைங்க. எல்லோரும் ரட்சிக்க பண்ணும், எல்லோரும் நித்திய ஜீவன் அடையணும், எல்லோரும் அவர் ஆயத்தம் பண்ணிருக்கிற ராஜ்யத்துல போகணுன்றதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கு. அவர் மகா இரக்கமும் அன்பும் கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பார்க்கணும் இல்லையா? அப்போ துன்மார்க்கனை எச்சரிக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு. துன்மார்க்கன் சாகிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21-23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். துன்மார்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அப்போ துன்மார்க்கன் தன் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, என் பாவங்களை மன்னிச்சிருங்க, என்ன நான் செஞ்ச அக்கிரமங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு மனம் திரும்பி பாவங்கள் எல்லாம் விட்டு ஆண்டவருடைய கட்டளைகளையும் கை கொண்டு நியாயங்களையும் கை கொண்டு அப்படி நடந்தா அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லைன்னு சொல்றாரு. ஏன்னா துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ,
அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியம் சொல்றார். அப்போ கர்த்தருக்கு பிரியமானது என்னென்று சோதித்து பாருங்கள்னு சொல்லி எழுதி. அப்போ யாரும் மறிச்சு போகணும்னு இல்ல நரகத்துல தள்ளணும் அப்படின்றது ஆண்டவருடைய சித்தமே கிடையாது. அது பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணது. அப்போ கர்த்தர் நம்மை பிள்ளைகளாக தான் உண்டாக்குனார். நமக்கு நித்திய ஜீவனையும் தேவ தூதர்களை போலவும் அவருடைய அரசாட்சியில நம்மள சந்தோஷமா வச்சுக்கணும்ன்றது அவருடைய சித்தமா இருக்குது. எல்லோரும் ரட்சிக்கப்படணும் தான் அவருடைய சித்தம். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தான் அவருடைய சித்தமா இருக்குது. அவர் மகா இரக்கமும் கிருபை உள்ளவரா இருக்கிறார். இத ஒரு உவமை மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ லாசர் உவமைய நம்ம பார்க்கலாம். லாசரும் ஒரு ஐஸ்வர்யனும் மறிக்கிறாங்க இல்லையா, அங்க என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 27 31 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். ஆமென். ஆமென். இந்த ஐஸ்வர்யன் இந்த லாசர் உவமையை கர்த்தர் சொல்றார் இல்லையா, அப்போ அந்த ஐஸ்வர்யன் என்ன சொல்றான் பாருங்க, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் இந்த வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய்னா லாசர்வை போய் அவனை சாட்சியாக அறிவிக்கும்படி அவனை அனுப்புங்க, நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உண்மை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை பார்த்து சொல்லும் போது, அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு அவன் செவி கொடுக்கட்டோம்னா அவங்க எழுதின தீர்க்க தரிசன புத்தகங்கள் நியாயப்பிரமாணங்கள் அங்க இருக்குது, அதை கேட்டு அவன் மனம் திரும்பட்டும். ஏன்னா மரித்தோர்ல இருந்து ஒருவன் அவரிடத்தில் போனாலும் அவன் மனம் திரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஆபிரகாம் சொல்லும் போது, அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோர்ல இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இது ஒரு உவமை தான். ஆனா நல்லா சிந்திச்சு பாருங்களேன். இதே தன்னுடைய சிநேகிதனாகிய லாசரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே அந்த லாசர் உவமையை கொடுத்துதான் அங்க சொல்றாரு. அப்போ லாசரை அந்த லாசரான்னு கேட்டா அந்த லாசர் கிடையாது. ஆனா கர்த்தர் எவ்வளவு மகா இரக்கம் உள்ளவரா இருக்கிறார் பாருங்க. ஒருவேளை இவங்க அப்படி எழுப்பி அனுப்புனா இவங்க மனம் திரும்புவாங்களா, அவன் கேட்டுக்கொண்டதுபடி மனம் திரும்புவாங்களா அப்படின்ற சிந்திச்ச கர்த்தர், சரி லாசருன்ற பேர் கொண்ட தன்னுடைய சிநேகிதனை என்ன பண்றாரு, உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு முன்னாடி அனுப்புனாரு. அப்போ அவங்க மனம் திரும்பினாங்களான்னு பார்க்கலாமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 9 11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஆமென். ஆமென். அப்போ நல்லா பாருங்க, லாசருன்ற ஒரு மனுஷனை எழுப்பி உயிரோடு எழுப்பி மரித்த உயிரோடு எழுப்பி அவங்ககிட்ட அனுப்புறாரு. அப்போ லாசரை பார்க்கணுன்ற அந்த ஆர்வத்துலதான் நிறைய பேர் வந்தாங்களே தவிர அவங்க முடிவு புரிந்து நிலைத்திருந்தாங்களான்னு கேட்டா இல்ல. ஏன்னா பரவாச விடுதலை செய்யும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைன்னு சொன்னது இந்த யூதர்கள் தான். அப்போ பிரதான ஆசாரியரும் லாசரும் அவங்க என்ன பண்ண பாத்தீங்கன்னா லாசரையும் கொலை செய்துதான் பார்த்தாங்களே தவிர அதை கண்டு அவங்க மனம் திரும்பல. இதைதான் கர்த்தர் அங்க ஓமையாவே சொன்னார். ஆனாலும் அவன் கேட்டுக்கொண்டதுபடியே அவர் என்ன பண்ணாரு, ஒரு மனுஷனை உயிர்த்து மரித்தோர்ல இருந்து உயிர் திருப்பி அந்த இடத்துல அனுப்புனார். ஆனாலும் அவங்க கேட்காம போனாங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். இவ்விதமாக இந்த சிறியவரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஆமென். இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல.
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் வாசிச்சோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போவாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கு. அவர் மகா இரக்கம் கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் எல்லோரும் மனம் திரும்பி எல்லோரும் அவருடைய ராஜ்யத்துல வரணும் தான் அவருடைய ஆசையா இருக்கிறது இல்லையா? அப்போ எல்லோரும் ராஜ்யத்துக்கு வரணும், எல்லோரும் மனம் திரும்பணும்னா நம்ம என்ன பிரதர் செய்யணும்? அப்ப நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும் பிரதர். பாவிகள் மனம் திரும்ப சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லி எழுதி வாசிக்கலாம். சங்கீதம் 51 அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆமென். பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார். அப்போ சுவிசேஷம் தான் பிரதர் நம்ம அந்த துன்மார்க்கனை ரட்சிக்க முடிகிற ஒரே ஒரு ஆயுதம் சுவிசேஷம் தான். அதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவா பட்டணத்தர் மனம் திரும்பினதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தரும் பாத்தீங்கன்னா மாம்சத்துல வரும்போது காலம் நிறைவேற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள்னாரு. அவர் தேவனுடைய வசனத்தை விதைச்சுதான் என்ன பண்ணாரு? அநேகரை குணமாக்குனாருன்றதை பாக்குறோம். இன்னைக்கு அதே வசனம் தான் நம்மை குணமாக்கி கொண்டு வருகிறதுன்றதை நம்ம பாக்குறோம். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆமேன். ஆமேன். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட அது எனக்கு இடம் இல்லை, ஏன்னா அது என் மேல விழுந்த கடமையா இருக்குது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோன்னு சொல்லி எழுதியிருக்கு. பவுல் சொல்றத பாருங்க. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லோருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைத்தேன்னு சொல்றார். அப்போ கர்த்தர் அறிவித்த எல்லாவற்றையும், வரப்போகிற நியாய தீர்ப்பையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையும் இன்னைக்கு அநேகருக்கு நம்ம சுவிசேஷமா அறிவிச்சோம். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லி மனம் திரும்புங்கள்னு சொல்றோம். அப்போ இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம், மனம் திரும்ப சொல்றோம் இல்லையா? அதனால அவங்களுடைய ரத்த பலிக்கு நீங்க நம்ம என்ன எப்படி இருக்கிறோம்? சுத்தமா இருக்கிறோம். ஆனா நம்ம சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ. ஏன்னா கர்த்தர் அவங்களுடைய ரத்த பலியை நம்ம இடத்துல கேட்பார். யோவான் 15 அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. ஆமென். ஆமென். இது ஜீசஸ் சொல்றார் இல்லையா? நான் வந்து உங்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் உங்களுக்கு பாவம் இராது. இப்போதோ தங்கள் பாவத்தை குறித்து உங்களுக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை, ஏன்னா நான் உங்களுக்கு வந்து சத்தியத்தை சொன்னேன், நீங்க கேட்காம போனீங்க, நியாயத்தீர்ப்புல அது கேட்கப்படும். யோவான் 9 அதிகாரம் 39 41 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். ஆமென். ஆமென். இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடாகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன்னு சொல்றாரு. உடனே பரிசேயர் அவரை பார்த்து என்ன கேட்கிறாங்க? அப்ப நாங்க குருடரா அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்க குருடனா இருந்தா உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்களுக்கு பாவம் நிலைத்திருக்கு. இன்னைக்கு அநேகருக்கு நம்ம போய் சத்தியத்தை சொல்றோம், ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க, நாங்க கிறிஸ்தவங்க தான், எங்ககிட்ட இதுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி போதிக்கிறீங்க. நான் சொல்றேன் ஜீசஸ் நேம்ல தான் பேப்டிசம் எடுக்கணும்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க அநேக முறை எதிர்த்து நின்று நான் பார்த்தேன். அவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் இன்னைக்கு திருத்துவத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மறுதளிக்கிறத நான் பார்த்தேன். ஏசப்பா ஏசப்பான்னு அவங்க சொல்றாங்க, ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுத்தியான்னு கேட்டா அவ்வளவா அந்த நாமத்தை எதிர்த்து நிற்கிறது நாம பார்த்தேன். அவங்களுக்கு நான் சொல்லாது இருந்தா பாவம் கிடையாது. இப்ப நம்ம
சுவிசேஷம் மூலமாகவும் அநேக புத்தகங்கள் மூலமாகவும் நம்ம என்ன பண்றோம்? அவங்களுக்கு தெரிவிச்சதுனால அவங்களுக்கு பாவம் உண்டு. அப்போ மனம் திரும்புறதுக்கு காலம் இதுதான். அவங்க மனம் திரும்புவார்களானால் கர்த்தர் அவங்களை மன்னிப்பார். ஆனா அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அறிவிக்கலன்னா கர்த்தர் நம்மை கேட்பார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசிக்கலாம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? ஆமென். ஆமென். சுவிசேஷம் அறிவிக்கிற எல்லா இடத்திலும் கர்த்தர் எங்களை வெற்றி சிறக பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் எங்களால பதில் சொல்றதுக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யறார். ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாத வாக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருந்தோம் நம்ம அவங்களுக்கு சொல்றோம் ஜீசஸ் நேம் தான் ஒரே, அந்த நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் நம்மளுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு வேற நாமம் கிடையாது. அவர் நாமம் மட்டுமே பூமியின் கீழெங்கும் ரட்சிக்கப்படுவதற்கு அடையாளமா கொடுக்கப்பட்ட அந்த நாமத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவரோட உடன்படிக்கை செய்யுங்க, நீங்க ஞானஸ்தானம் பெறுங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்க ஏற்கனவே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அதுவும் இதுவும் ஒண்ணுதான். ஜீசஸ் சொல்றாரு, பிதான்றது நாமம் கிடையாது, குமாரன்றது நாமம் கிடையாது, பரிசுத்த ஆவின்றது நாமம் கிடையாது. நான் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் என்னை நீங்கள் இன்னார் என்று அறியாது இருக்கிறீங்கன்றார். அப்போ இயேசுன்றது அது பிதாவோட நாமம். நாமங்களினாலே போல நாமத்தினாலே போட்டிருக்கு. எத்தனை பேர் ஞானஸ்தானம் கொடுத்தாங்களோ அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, வேதத்தை கையில வச்சிருக்காங்க, இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி அநேக தடவை அவரோட நாமத்தை சொல்லி அழைக்கிறாங்க. அவரோட நாமத்துல ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொன்னா அவரை மறுதளிக்கிறாங்க. கர்த்தாவே கர்த்தாவை நோக்கி கூப்பிடுறவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுடைய கிறிஸ்துவின் நற்கந்தகமா இருக்கும். கெட்டு போவதற்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையா இருக்கிறோம். சத்தியத்தை சொல்றோம், அதை விசுவாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஜீவ வாசனை. கீழ்ப்படியாம போனாங்கன்னா அதுக்கு மரண வாசனையா இருக்கும். கடிந்து கொண்டுதான் நம்ம புத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா வரப்போற ஆக்கினை பொல்லாதது பயங்கர கொடுமையா இருக்கும். அந்த ஆக்கினையில அவங்க தப்பித்து கொள்ளணும்னா அவங்களை கடிந்து கொண்டுதான் புத்தி சொல்லணும். நெருப்புல கை வச்சுட சுடுன்றத நம்ம முன்னாதாகவே நம்ம என்ன பண்ணணும், குழந்தைக்கு நம்ம எப்படி சொல்லுவோமோ அது போல அவங்களை கண்டித்து தான் சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசங்கம் பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். சாந்தத்தோட உபதேசம் நம்மளோட நம்பிக்கை குறித்து அவங்க கேட்கிறாங்க இல்லையே, அது சாந்தத்தோட உபதேசத்தோட எல்லாமே அவங்களுக்கு சொல்லணும். அப்போ அவங்க கடைசியில அதை மறுதளிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு என்ன பண்ணும், புத்தி சொல்லிதான் ஆகணும். தீத்து 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. ஆமென். ஆமீன். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிப்பதுக்காக தான், நம்மை பரிசுத்தமாக்குறதுக்காக தான் நமக்காக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்ம நீதி நிமித்தம் நம்ம ரட்சிக்கப்படலை பிரதர் சிஸ்டர். கர்த்தருடைய மகா இரக்கங்களினாலும் கிருபையினாலும் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீங்கன்னு சொல்லி எழுதி. அப்போ அவருடைய நாமமே அல்லாமல் பாவங்கள் வேற எந்த நாமத்திலும் மன்னிக்கப்படாது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால்தான் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. அப்போ அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக தான் நம்முடைய சிலுவையில, அவர் தம்முடைய சிலுவையில பாடுகளை அனுபவித்தார், அவமானத்தை சகித்தார். எதற்காகனா நம்மளை பத்தி பரிசுத்தமாக்கணும், நீதிமானம் ஆக்கணும், அவருடைய ராஜ்யத்துல நம்ம பங்கு கொள்ளணுன்றதுக்காக தான். இவைகளே நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள்ளும். ஒருவனும் உன்னை அசட்டை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால்
பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்க நிற்பான்றதை யோசிச்சு பாருங்க. அப்போ அவன் கிரியை ஏத்த பலன் தான் நமக்கு கிடைக்கும். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்க. கர்த்தர் அவன் கிரியை ஏத்த பலனை கொடுப்பார். வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தர் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வருகிறார். தேவாதி தேவனாய் இறங்கி வருகிறார் இல்லையா? அப்போ அவனவன் கிரியைக்கு தக்க அவனவனுக்கு பலன் அளிப்பார்னு சொல்லி எழுதியிருக்கு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். ஆமென். ஆமென். தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார்ன்றத பாக்குறோம். கிரியையேத்த பலன் கிடைக்கிறதுன்றத நம்ம பாக்குறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். ஆமென். ஆமீன். கர்த்தராகிய நானேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு, அதாவது கிரியைக்கு ஏத்த பலனை கொடுக்கிறாருன்றதை பாக்குறோம். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமா இருக்கிறேன்னு சொல்றார். ஏன்னா சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைவோம் என்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா? நம்ம எல்லோரும் கிறிஸ்துவின் நியாய சங்கத்திற்கு முன்னாடி நம்ம நிற்கணும். அப்ப சரீரத்துல அவனவன் செய்த நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நியாயத்துல கொண்டு வருவார். ஒவ்வொரு கிரியையையும் அந்தகாரமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி தேவன் நியாயத்துல கொண்டு வந்து நிற்பார்ன்றதை நம்ம பார்க்கணும். அவனவன் கிரியை ஏத்தபடிதான் கர்த்தர் அவனுக்கு பதில் அளிக்கிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும் படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். ஆமென். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிகளா இருக்கிற அந்த ராஜ்யத்தில் நீங்கள் பாத்திரமா இருக்கிறீங்க. தேவன் நியாயமான தீர்ப்பு செய்வதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. உங்களை உபத்திரப்படுத்துறவங்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுக்கு சித்தமா இருக்கு. இன்னைக்கு அநேக சுவிசேஷ காரியங்களை நம்ம சில பாடுகள் படதான் செய்யறோம், சில அவமானங்களை சந்திக்க தான் செய்யறோம் இல்லையா? ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் பலன் உண்டு. சரீரத்தில் அவனவன் செய்யும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி கர்த்தர் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். தேவனை அறியாதவர்களுக்கும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு, அது நீதி உள்ள ஆக்கினையை சொல்லி வேதத்தில் எழுதிருக்கு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் செய்து வந்ததினாலும் தமது நாமத்தின் நிமித்தம் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ காரியத்தின் கடைத்தொகை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லார் மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தகாரமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி தேவன் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ நீதிமானுடைய நீதி அந்த நீதிமானை தான் காத்துக்குமே தவிர அவன் நீதி நிமித்தம் இன்னொரு துன்மார்க்கனை காத்து கொள்ள முடியாது. அவன் கிரியையேத்த பலன் தான் கர்த்தர் கொடுப்பார்ன்றதை நம்ம வசனங்கள் மூலமா ஆராய்ந்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா சோதித்தறிந்து பாருங்கன்றார்.
முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படும். அப்ப எந்த காரணத்தை கொண்டும் நம்ம தேவனோட மகிமையை இழந்து போகாதபடிக்கு பயபக்தியோடு அந்த தேவ பயத்தோட நம்ம ரட்சிப்பு பூரணம் ஆகும்படி கிருபையோட கிருபாசனத்துல சேர்றதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமீன். பிரதர், இன்னைக்கு நம்ம பீட்டர் பிரதருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். யாராவது நம்ம பீட்டர் பிரதருக்காக ஜெபம் பண்றதா இருந்தா பண்ணுங்க பிரதர். அவருக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு சுவாசம் விடுறதுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குதுன்னு சொல்லி அவங்க வீட்டார்கள் சொன்னதை கேள்விப்பட்டோம். ஆனா கர்த்தர் அவர்களை எழுப்ப வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இது போல பிழைக்க மாட்டான்னு சொல்லி நிறைய பேர் சொன்னவங்களை கர்த்தர் இன்னைக்கு உயிரோட வச்சிருக்குது. என் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் மகா இரக்கமும் கிருபை உள்ளவரா இருக்கிறாருன்றதை நம்ம இந்த வசனங்கள் மூலமா நம்ம படிச்சோம். அதனால யாராவது ஒருத்தங்க கர்த்தருக்குள்ள அந்த சகோதரனுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2-3 பேர் பண்ணலாம் தொடர்ந்து. இப்ப முதலாவது யாராவது பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமும் அன்பின் பரிசுத்த பிதாவே, நீ நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. என் தேவனாய கர்த்தர், இந்த 1 மணி நேரம் ஆன்லைன் கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதித்தீங்கப்பா. உங்களுடைய தாசன் மூலியமா ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு பேசுனீங்க தகப்பனே. அப்பா, அது கடைசி கால எச்சரிப்பின் செய்தியை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, அதை கேட்டால் மட்டும் போதாது, அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இதை கேட்ட ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியோர்கள் அனைவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே பீட்டர் பிரதற்காக வருகிறோம். என் தேவனாய கர்த்தர் அப்பா, இப்பொழுது ஆண்டவரே அவருக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு சபையார் அப்பா எங்கெங்க கூடியிருக்கிறார்களோ இந்த ஆன்லைன் கூடுகையை சகல ஜனங்களும் ஆண்டவரே அவருக்காக நாங்கள் இப்ப ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, அன்று லாசரு மரித்து போயிருந்த 4 நாள் மரித்து போயிருந்த லாசரு உயிர்ப்பித்த என் தேவன் இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய வல்லமை புறப்பட்டு போய் அப்பா அந்த மகனை தொடும்படியாக நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு இப்பொழுது உங்களுடைய வல்லமை இயேசு கிறிஸ்து நாமளே இறங்கட்டும் அப்பா. அப்பா, யார் கைவிட்டாலும் என் தேவனாய் கர்த்தர் நிச்சயமாய் கைவிட மாட்டீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பேர் அப்பா ஒவ்வொருவரும் அமர்ந்து ஆண்டவரே என் தேவனாய் கர்த்தரோடு நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய ஆணிப்பட்ட கரங்களினால் அந்த மகனை தொடுங்க அப்பா. அப்பா, அது எங்களுக்குள்ள சகோதரர் கர்த்தர் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே வல்லமை புறப்பட்டு போய் அவரை தொடும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, அவருக்கு இருக்கிற சகல வியாதியுமே அப்பா இப்பொழுதே குணப்படுத்துங்கப்பா. அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. துதி கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேள் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேற யாராவது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த இரவு வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்டுக்கொண்ட செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட நாங்கள் பெற்று பெறுவதற்காக உம் கரத்தில் வருகிறோம் ஆண்டவரே, உம் இடத்துல வருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் நல்லவர் வல்லவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் தலை சிறந்த மருத்துவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் இந்த வேலையிலும் கூட ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த பீட்டர் உம் கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பூர்ண சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அவரை வாதிக்கிற அந்த ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அந்த ஹார்ட் அட்டாக்கை வந்து ஸ்தோத்திரம் கர்த்தா பேரலைஸையும் இயேசுவின் நாமத்தினால் போ என்று கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் திரும்ப வராதபடிக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீரும் மற்றும் சுகத்தை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தா, வல்லமை வாய்ந்த கரத்தினாலும் ஆணி பாய்ந்த கரத்தினால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே அந்த மகனை தொடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் தொட்டால் அந்த மகன் சுகமாவார் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை அந்த மகனுக்குள்ளும் நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீரே அந்த மகனை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு கேட்கிற ஜெபத்தை நீர் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஜெபம் கேட்கிறவர் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, விண்ணப்பத்தை என்னிடத்தில் கொடும் என்று சொன்னவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் அந்த மகனை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. அந்த மகனுக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களின் ஜெபத்தையும் நீர் கேட்டருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அந்த மருத்துவர்களுக்கு தயவை கிடைக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீரே வழிநடத்தும் ஆண்டவரே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்த அந்த மகனை ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சுகப்படுத்தும் ஆண்டவரே. வஸ்திர தொட்டால் மகனே ரட்சிக்கப்பட்டா என்று சொன்னது போல ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் அந்த மகனை ரட்சித்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். உம் கரத்தில்
அந்த மகனை தருகிறோம். இன்றைய தினத்திலும் கூட நாங்கள் ஒரு மனதாக யாவரும் கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இங்கு 2-3 பேர் இருக்கிறார்கள், நான் இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அது போல அந்த மகனை நீர் ஆசீர்வதியும் அப்பா. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீர் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீர். அதுபோல அந்த ஜனமாய அந்த பீட்டர் பிரதரை ஸ்தோத்திரம் கர்த்தாவை கருத்தில் தருகிறோம். அன்பான அந்த மகனை ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேவ மனுஷனை நீர் ஆசீர்வதியும், வழிநடத்தும், குணப்படுத்தும், சுகப்படுத்தும். நீர் அப்படியே செய்ய போவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி அந்த மகன் எழுந்து ஸ்தோத்திரம் கர்த்தாவே முகந்த சாட்சியாய் நிற்கத்தக்கதாய் நீர் கிருபை செய்யும். யாவரையும் கிருபை வாய்ந்த கருத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். வேற யாராவது ஜெபம் பண்ணுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனே, அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா உங்களுடைய பாதத்துல நாங்க வரோம் ஆண்டவரே. சபையார் அனைவரும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தை நோக்கி வரோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்களப்பா, எல்லாருக்காகவும் எப்பா ஜெபிக்க வேண்டும் சொன்னீங்களப்பா, எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்ய வேண்டும் சொன்னீங்களப்பா. ஏசப்பா எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் சொன்னீங்களப்பா. ஏசப்பா பீட்டர் பிரதருக்காக ஒரு விஷயம் உங்களுடைய பாதத்தில் நான் வருகிறோம் ஆண்டவரே. எங்க சபையார் அனைவரும் வருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களுடைய ஜெபத்தை எங்க சகோதர ஜெபத்தையும் எங்க சகோதரிகள் ஜெபத்தையும் அப்பா நீங்க கண்ணோக்கி பாரும் தகப்பனே, கண்ணோக்கி பாரும் தகப்பனே. ஏசப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே, எப்பா என் சகோதரர் பீட்டர் ஆண்டவரே உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை ஏதாவது ஒன்று செய்திருந்தா கூட ஆண்டவரே தயவாய் மன்னிங்கப்பா. நீங்க மன்னிக்கிற தேவனப்பா, அப்பா மகா இருக்கமுள்ள தேவனுங்கப்பா. எசப்பா ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா. எசப்பா என் தேவனே, என் கர்த்தாவே, எசப்பா நீங்க நேற்று இன்று என்றுமே மாறாத தேவனுங்கப்பா. ரொம்ப இருக்கமுள்ளங்கப்பா. எசப்பா எங்க மீது இது இறக்க வைங்கப்பா. எங்க மீது இறக்க வச்சு அப்பா உங்களுடைய சபையில கூட்டி சேர்த்தீங்களப்பா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பண்ணே. எசப்பா என் சகோதர ஆண்டவரை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருமப்பா, கண்ணோக்கி பாருமப்பா. எசப்பா உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை ஆண்டவரே ஏதாவது செய்திருந்தாலும் கூட ஆண்டவரை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே, தயவாய் மன்னிங்கப்பா. எசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்களப்பா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொன்னீங்களப்பா. எசப்பா நாங்கள் சபையார் அனைவரும் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்க சொல்லியிருக்கீங்களப்பா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. எசப்பா என் சகோதரனுக்கு பிரதருக்கு பீட்டர் பிரதருக்கு ஆண்டவரே எசப்பா மரண தருவாயில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. எசப்பா நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம்ப்பா. எசப்பா எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க தகப்பனே, எங்க இருதயத்தை ஆராய்ந்து பாக்குறோம்ப்பா. எசப்பா உங்களுடைய சபையில ஆண்டவரே எப்பா சகோதரர் மீட்டு கொடுங்க ஆண்டவரே, ஒரு சாட்சியா நிப்பாட்டுங்க ஆண்டவரே. உடைய சாட்சி எப்பா இந்த உலகத்துல எப்பா நீங்க சொல்லிக்கணும்ப்பா, எல்லாரும் சத்தியத்தை அறிவு அடையணும்னு சொன்னீங்கப்பா, எல்லாரும் ரட்சிக்கு பண்ணணும்னு சொன்னீங்கப்பா. ஏசப்பா சகோதரனை மீட்டு கொடுத்து ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய வேலை செய்ய உங்களுடைய சபையில இப்பா சாட்சியா நிப்பாட்ட வேண்டுமாப்பா, சாட்சியா நிப்பாட்ட வேண்டுமாப்பா. நீங்க பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருங்க. இப்ப நாங்க சபையார் அனைவரும் விசுவாசிக்கிறோம்ப்பா, விசுவாசிங்கப்பா. அப்பா பீட்டர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்க பலப்படுத்துகிறேன். இப்ப முழு நம்பிக்கையோடு அப்பா ஏய்பிட்டாருன்ட்டு அப்பா முழு மனதோடு விசுவாசிக்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். வேற யாராவது ஜெபம் பண்றீங்களா? நல்ல ஆண்டவரே அப்பா, அருமையான இந்த சகோதரருக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. அருமையான சகோதர ஆண்டவரே, இப்போது பலவீனத்தோடு இந்த படுக்கையில இருக்கிறது நீ கண்ணோக்கி பார். அந்த ஸ்ட்ரோக்னாலையும் ஆண்டவரே ஹார்ட் ப்ராப்ளத்தினாலையும் அவர் கண்ணோக்கி அவரை ஆண்டவரே இந்த பலவீனப்பட்டிருக்கிறதை நீர் கண்ணோக்கி பார்த்து இப்போது உமது வல்லமையுள்ள அந்த கரத்தினால் நீ தொட்டு சுகமாக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். 12 வருஷங்களாய் பெரும்பாடுள்ள ஸ்ரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே ஒரு வல்லமை புறப்பட்டு வந்ததை போல இப்பொழுது ஒரு வல்லமை புறப்பட்டு வரும்படிக்க ஜெபிக்கிறோம். பலவீனப்படுத்துகிற எல்லா வல்லமைகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை இப்போது வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறான். எந்த அசுத்த வல்லமைகளுக்கு இங்கு இடமே இல்லை. சாயங்காலம் ஆனும்போது வியாதியஸ்தரையிலும் இடத்திலே கொண்டு வந்தார்கள், நீர் அவர்களை கண்டு மனதுருகி சுகமாக்கினீர் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இப்போது அருமையான சகோதரர் பீட்டரை கண்டு நீர் மனதுருகும்படிக்க ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரினுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரே எங்களுடைய எல்லாருடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் நீர் கேட்டு ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்டு அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது போல ஆண்டவரே நீர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை நடப்பிக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். நல்ல உயிருள்ள சாட்சியை நீர் எழுப்பும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்து
நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்ததை போல ஆண்டவரே, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவித்ததை போல ஆண்டவரே, இப்போது இந்த பிசாசின் பிடி வல்லமைகள் இருந்து ஆண்டவரே, அது எந்த காரியமா இருந்தாலும் இப்பொழுதே ஒரு சுகத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை வெளிப்பட்டு ஆண்டவரே, ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகும்படிக்கா ஜெபிக்கிறோம். அந்த ஹார்ட் பகுதியில் ஆண்டவரே, அந்த பிரெயினில் ஆண்டவரே, இப்பொழுதே ஒரு நல்ல சுகம் உண்டாகும்படிக்கா ஜெபிக்கிறோம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் நீர்தான். நானே உன் பரிகாரியா இருக்கிற கர்த்தர் என்று சொன்னவர். நானே சுகத்தை ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று சொன்னவர். இப்பொழுது நீர் கட்டளையிடும்படிக்க ஜெபிக்கும். அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தை. இப்போது வார்த்தையை நீர் அனுப்ப மாட்டோம். நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. துதி கன மகிமை உமக்கே இரண்டு. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆம். ஆமென். ஆமே. கர்த்தருடைய பரிசு நாம் மகிமைப்படுறதா. வேற யாராவது ஜெபம் பண்றீங்களா பிரதர்? வேற யாராவது சிஸ்டர் யாராவது ஜெபம் பண்றீங்களா? நான் பண்றேன் பிரதர். பண்ணுங்க சிஸ்டர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திர இயேசுவே, நன்றி ஆண்டவரே, ஆவியான தேவனே, உம கொடான கொடி ஸ்தோத்திர இயேசப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, ஸ்தோத்திர இயேசப்பா, தாயின் கருவில் எங்களை உருவாக்கினவரே நன்றி தகப்பனே, ஸ்தோத்திர இயேசப்பா. ஆண்டவரே, இவ்வளவு தூரம் எங்களை வழி நடத்தி கொண்டு வந்தீங்களே, ஸ்தோத்திர இயேசப்பா தகப்பனே, வீட்டிருப்பதற்காக வர நன்றி இயேசப்பா, நன்றி தகப்பனே இயேசப்பா. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க தகப்பனே, மன்னிங்க சப்பா. ஒரு விஷயம் தயவாக மன்னிங்க சப்பா தகப்பனே சப்பா. அந்த சகோதரனுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளக்கால் வரைக்கும் நம்முடைய பாதத்துல வைக்கிறேன் சப்பா தகப்பனே. ஆண்டவரே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் நீங்க சொன்னீங்க சப்பா. ஸ்தோத்திரங்க தாவே. அந்த குடும்பத்துக்கு ஆறுதல தாங்க ஏசப்பா. ஆண்டவர், அந்த சகோதரன் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா, எலும்புகளை சதையை உருவாக்கின தேவன் நீங்க ஆண்டவர். அந்த தாயின் கருவில் அவரை உருவாக்கி அப்பவே நீங்க முத்திரை போட்ட தேவன் ஏசப்பா. உலக தோற்றத்துக்கு முன்னே நான் உன்னை முன்குறிச்சிருக்கேன் நீங்க சொன்னீங்க ஆண்டவர். ஸ்தோத்திர ஏசப்பா, நன்றி தகப்பனே ஏசப்பா. எங்களை எவ்வளவு தூரம் நீங்க வழி நடத்தி இந்த உண்மையான சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க ஏசப்பா. அந்த சகோதரனை கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரை, எத்தனையோ சகோதரன் பத்தி ஆண்டவரை இருந்தாலும் ஆண்டவரை, எங்களுக்கு கோயம்புத்தூர் சபையில எங்களுடைய குற்றங்களை மன்னிங்க ஏசப்பா. ஒரு விஷயம் தயவாக மன்னிச்சு அந்த சகோதரனை எழுப்பித்தாங்க ஆண்டவரை, எழுப்பித்தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்காக எழுப்பித்தாங்க ஆண்டவரை. எங்களுக்கு யாரும் இல்லை ஏசப்பா. நீங்க மாத்திரம் தான் இருக்கீங்க, நீங்க மாத்திரம் தான் இருக்கீங்க ஏசப்பா. நாங்க எங்கேயும் போக மாட்டோம் ஆண்டவரே ஏசப்பா. முழுவதுமாக எங்கள் முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசப்பா தகப்பனே. அவர் ஆண்டவரே, இந்த வாரம் சாட்சி கொடுக்க போற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களுடைய மறைவில் வச்சு பாதுகாத்து ஆண்டவரே, அந்த மகனை சுகத்தோட பலத்தோட எழுந்து நிற்க செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா. கழுவுக்கு சமானமாக அவருடைய வாழவை திரும்ப வரும் நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. கர்த்தராகிய இயேசுவே ஆண்டவரே, அந்த அலங்கத்துக்குள்ள சமாதானத்தை கொடுக்க போற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. அதிசயங்களை செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே ஏசப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறோம் ஏசப்பா. உள்ளத்தில் யூதனானவனை யூதன் நீங்க சொல்லிருக்கீங்க ஏசப்பா. அது போல ஆண்டவரே, நாங்க வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகளா இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த சுவிசேஷத்தை எங்களுக்கு கொடுத்து இவ்வளவு நாள் வழி நடத்தி உங்களுடைய சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். எங்களுடைய பிள்ளைகளுக்கு இனிமேல் எந்த மாதிரி ஒரு காரியம் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த மகனை எழுப்பித்தாங்க ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை மறுபடியும் உடைய பாதத்துல வைக்க மன்னிங்க இயேசுவா. எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு இஞ்சி உண்டல நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசு நம்ம மையப்படுவதா. வேற யாராவது ஜெபம் பண்றீங்களா சிஸ்டர்? பிரதர்ஸ் யாராவது ஜெபம் பண்றீங்களா? சரி, நான் பண்றேன். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் மகா கிருபையும் நீதியும் உள்ள தேவனாக்கு கர்த்தாவே. அப்பா, இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, இந்த பீட்டர் பிரதருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. அப்பா, அவருக்கு சுவாசத்தை நீ உண்டாக்குகிறவரா இருக்கிற கர்த்தாவே. மாம்சமான யாவருக்கும் சுவாசத்தை உண்டாக்குனவர் கர்த்தாவே. அப்பா, இன்னைக்கு அவர் ஆக்சிஜன்ல ஒரு எந்திரம் மூலமா சுவாசத்தை சுவாசிக்கிற நிலைமை இருக்குது கர்த்தாவே. அப்பா, மகா இரக்கமும் கிருபையுள்ள தேவனே, அவர் இயற்கையா உம்முடைய சுவாசத்தை சுவாசிக்கும்படியான அந்த வலிகளை உண்டாக்குங்கப்பா. அந்த ஹார்ட்ல இருக்க பிளாக் எல்லாம் நீங்கும்படி செய்திடலப்பா. அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரோக் எல்லாம் நீங்கும்படி செய்திடலும் கர்த்தாவே. மகா இரக்கமும் கிருபையுள்ள தேவனே, உம்மை விசுவாசிக்கிற ராஜா. அப்பா,
உம்மை தொட்டவர்கள் யாவரும் சுத்தமானாங்க கத்தாவே. அப்பா, எசேக்கியேலோட ஜெபத்தை கேட்டு அவருக்கு ஆயுசு நாட்களை கூடி கொடுத்தது போல கத்தாவே, அந்த குஷ்டரோகியோட ஜெபத்தை கேட்டு அவனு குஷ்டரோகத்தை நீக்கினது போல அப்பா, அற்புதங்கள்னாலும் அதிசயங்களினாலும் உம்மை தேடி வந்த யாவரையும் நீ விடுதலை ஆக்கினீர் கத்தாவே. உம்மை தொட்டவர்கள் யாவரும் குணமானாங்க கத்தாவே. பிறவி குழுனோட கண்களை திறந்தீர் கத்தாவே. அக்கிரமக்காரனா இருக்கிற என்னையும் போல மன்னித்து கிருபையாக உங்களுடைய சத்தியத்துக்குள் சேர்த்தீர் கத்தாவே. அப்பா, மகா இரக்கமும் நீதியும் உண்மை உள்ள தேவனே, இதோ எங்களுடைய ஜெபத்தை கேளுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் கத்தாவே. அந்த சகோதரனுக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிருபையாய் மன்னித்து ஆயுசு நாட்களை கூட்டி தரும் கத்தாவே. எசேக்கியேலுக்கு கூட்டி கொடுத்தது போல இந்த சகோதரனுக்கு கூட்டி தரும் கத்தாவே. விசுவாசிகளுடைய ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் சொல்லி எழுதியிருக்கிறபடி கத்தாவே, நாங்கள் அனைவரும் விசுவாசத்தோட உம்மோட போராடுகிறோம் கத்தாவே. இந்த ஜெபத்துல உம்மோட போராடுகிறோங்க ஆண்டவரே. அப்பா, இரக்கம் உள்ள தேவனே, கிருபை உள்ள தேவனே, அப்பா, இந்த ஒரு விஷயம் மகனும் இறங்கி அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க கத்தாவே. அவருடைய நோய்கள் எல்லாம் குணமாக்குங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த சரீரத்துல தொடுகிறோம் கத்தாவே. சபையார் அனைவரும் மாம்சத்தில் நாங்கள் தூரமாக இருந்தாலும் ஆவியில் ஒரே ஆவியில் நாங்கள் எல்லோரும் உமக்குள் இணைந்திருக்கிறோம் கத்தாவே. உம்முடைய ஆவினாலே அந்த சரீரத்தை தொடுகிறோம் கத்தாவே. உச்சன் தலையிலிருந்து பாதம் வரைக்கும், ஆற்றுல இருந்து ஸ்டோக்ல இருக்க எந்த சரீரத்துல எந்த பலவீனங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த சகோதரனை தொடுகிறோம். இந்த பலவீனங்களையும் நோய்களையும் உண்டாக்குற பொல்லாத அசுத்த ஆவியை அந்த சகோதரனை விட்டு வெளியே போ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சகோதரனை மன்னித்து குணமாக்கி இருக்கிறார். அந்த சகோதரன் எழும்பி வந்து எங்களுக்கு கர்த்தரை குறித்து சாட்சியாக சொல்லுகிறது நாங்கள் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே, நீ ஜீவன் உள்ள தேவன் என்பதையும் அந்த சகோதரனை குணமாக்க போகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எத்தனை டாக்டர் அவங்க கைவிட்டு போனாலும், என்னுடைய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். மகா தேவனும் மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பரம வைத்தியர் எங்களோட இருக்கிறார். இதோ இன்னைக்கே ரட்சணை நாளா இருக்குது கர்த்தாவே. அப்பா, அவனை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே, கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த சகோதரனை எழுப்பும் அப்பா, குணமாக்கும் கர்த்தாவே. உம்மை தொட்டவர்கள் யாவரும் சொஸ்தமானாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு கர்த்தாவே. உம்முடைய நாமத்தினாலே அந்த சகோதரனை தொடுகிறோம் கர்த்தாவே. அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை உண்டாக்குங்கப்பா. அப்பா, இது ஒரு பெரிய சாட்சியாக நீங்க எழுப்புங்கப்பா. அப்பா, நாங்கள் கூடி எல்லோரும் சபையாரா ஜெபிக்கிறதுக்கு இந்த வழியை ஏற்படுத்தினதுக்காக உமக்கு நன்றியா இருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களை நன்றி உள்ளவர்களாக மாற்றும். அப்பா, இது ஒரு உங்களுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இந்த நோய் இப்படி இருக்கிறதுன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. சீக்கிரத்துல தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோட நாம இந்த மகிமைப்படும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அந்த சகோதரன் எழும்பி சபையாருக்கு முன்பாக நாமத்தை மகிமைப்படுத்துவதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அந்த சகோதரனை எழுப்பும் கர்த்தாவே. அவங்க குடும்பத்துக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்குங்கப்பா. அப்பா, இங்க கூடியிருக்கிற எல்லோரும் அவருக்காக ஜெபம் பண்ணதுக்காக அந்த சகோதரர் எல்லாரையும் கர்த்தராக இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அதே போல பீட்டர் பிரதரையும் அவங்க குடும்பத்தையும் அவங்க பிள்ளைகளையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. அவங்களுக்கு குணமாக்கி அவங்கள தேவனுடைய நாமத்தை மேன்மேலும் மகிமைப்படுத்தும்படியாக அவங்களை குணப்படுத்தி அவங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமை என்றென்றைக்கும் உமக்கே செலுத்துற ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமே. வேற யாராவது ஜெபம் பண்றீங்களா பிரதர்? ஓகே பிரதர்ஸ், உங்க வீடுகள்ல தனி ஜெபம் பண்ணுவீங்க இல்லையா, இல்ல ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவீங்க இல்லையா? இன்னைக்கு நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஜெபத்துல சகோதரனுக்காக இப்போ பண்ண முடியாம இருந்த சகோதர சகோதரிகள் கூட தனி ஜெபத்துல கர்த்தரிடத்துல போராடுங்க. நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவங்க பிள்ளைகளுக்காக, உங்களுக்காகவும், எனக்காகவும், நமக்காகவும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த சகோதரனை எழுப்பி நமக்கு சாட்சியாக நிறுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இங்க மகிமைப்படும் பிரதர். ஆமே. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.